ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படம் வந்து 6 நாள் ஆகுதுங்க. 6 நாள் டிக்கெட்டுக்கு பையன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காப்புல. டிக்கெட்டே கிடைக்கவே இல்லை. அதில் வேறு செகண்ட் ஷோவுக்கு நைட்டு 10:30 மணிக்கு தாங்க டிக்கெட் கிடச்சிச்சு. சரி, எனக்கு சின்ன பையனுக்கு சின்ன பாப்பாவுக்கு 3 பேருக்கு டிக்கெட் எப்படாச்சு லட்டுவெல்லாம் அன்டயத்தில் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பாப்பா வரல, லட்டு பெரிய பாப்பா எல்லோரும் வீட்டில் இருந்துட்டாங்க. பெரிய பையன் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டே வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் இருக்க ஆட்டோ போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஐநாஸ் இருக்க தேட்டருக்கு தாங்க கிளம்பியாச்சு. எஸ்கலேட்டர் ஜல்லுன்னு மேலே வந்து பார்த்தா ஹவுஸ் ஃபுல்லுங்க. படம் முட்டு அப்போ தான் அவ்வளோ பேர் போகிறாங்க. தேட்டருக்குள்ளே அவ்வளோ கூட்டம். ஒரு சீட்டு காலையில் ஃபுல்லாக இருக்குது. பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னாங்களே தான் போய் பார்க்க போனாங்க. தலைவன் தலைவி படம். விஜய் சேதுபதி வந்து மாஸ் காட்டுறாரு. சவுண்டு விசில் பறக்கு. ரித்யா மேனன் இயற்கையிலே அழகு. ரொம்ப அழகாக எல்லா படத்தில் இருப்பாங்க. இதில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. அழகாக லட்சணம் முக லட்சணமாக அந்த படத்தில் இருக்காங்க. அந்த ஒரு பாட்டு செம்ம ஹிட்டு. தேட்டரில் விசில் பறக்குது. சேதுபதி எதுக்கு தான் கத்துறாரு, இதில் கற்றுன்னு விஜய் சேதுபதி கத்திக்கிட்டே இருக்கார். படம் முடிச்சுன்னு ஒரு படம் முடிஞ்சிச்சு. சில குடும்பங்கள் இப்படி தான் இருக்குங்கிறத உதாரணமாக காட்டியிருக்காங்க. மற்றபடி படம் வந்து ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, தூங்கியாச்சு. ஓகே, பாய்.